இங்க ரெண்டு பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்ப அவங்கள ஒரு பொண்ணோட மூக்குல இருந்து திடீர்னு ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு ஐயோ ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படும் போது இவளுக்கு மேல கூட இருக்கிறவனும் ஐயோ என்னடி உன் மூக்குல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துட்டு இருக்கும்போது அவ வந்துட்டு சிரிக்கிறா. என்னடி சிரிக்கிற அப்படின்னும் போது என்ன பயந்துட்டியா, சும்மா உன்னை பிராங்க் பண்ண, இது ஜஸ்ட் கிசாஞ்சாம் அப்படின்னு சொல்றா. சோ அப்படி இவ சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு இவன் உடம்பெல்லாம் ஷேக் ஆகுது. ஏதோ கரண்ட் கம்பி மேல கால் வச்ச மாதிரி உடம்பெல்லாம் உதற ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம வாயில இருந்து நுரையா தப்புது. இதை பார்த்துட்டு கூட இருக்கிறவளும் பயந்துடுறா. ஐயோ என்னடி ஆச்சு, ஏன்டி வாயில இருந்து நுரையா வருது அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துட்டு இருக்கும்போது அவ திரும்பவும் சிரிக்கிறா. என்ன பயந்துட்டியா, சும்மா உன்னை பிராங்க் பண்ண, நீ திரும்பவும் ஏமாந்துட்ட பாத்தியா, இது ஜஸ்ட் தலைக்கு போற சிக் ஷாம்பு, அதான் இந்த நுரை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டேபிள் மேல கை வைக்கிறா. அப்படி கை வச்ச உடனே இவளோட கை வந்துட்டு பத்திட்டு எரியுது. கூட இருக்கிறவங்களும் பார்த்துட்டு பயந்து போயிட்டு ஐயோ என்னடி கை பத்திட்டு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி அணைக்கிறா. அப்படி அணைக்கும் போது அவ திரும்பவும் சிரிக்கிறா. என்னடி திரும்பவும் ஏமாந்துட்டியா, இது ஜஸ்ட் பொம்மை கை, நான் திரும்பவும் உன்னை பிராங்க் பண்ணேன், அடி போடி நீ ஏமாந்துகிட்டே இருக்க, உன்னை பிராங்க் பண்ணி எனக்கு போர் அடிச்சிருச்சு, நான் போய் டிவி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் டிவி ஆன் பண்றா. அப்படி ஆன் பண்ணா உடனே அந்த டிவிக்குள்ள இருந்து தண்ணியா ஊத்துது. இத பார்த்துட்டு இவ என்ன டிவிக்குள்ள இருந்து தண்ணியா வருது, எவன்டா எனக்கே பிராங்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாடி உன் டிவிக்குள்ள இருந்து தண்ணியா வருது அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளை கூப்பிட. ஆனா அவ வந்துட்டு போ, இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வர மாட்டேன்றா. அப்போ அந்த டிவில கிணறு ஒண்ணு இருக்கு. அந்த கிணத்துக்குள்ள இருந்து பேய் ஒண்ணு வெளியே வருது. அப்படி வெளியே வந்த பேய் திடீர்னு அந்த டிவியை விட்டு வெளியே வருது. அப்படி வெளியே வந்த அந்த பேய் காதல இருந்து கொட கொடமா தண்ணியை ஊத்த. இத பார்த்துட்டு இவ பயப்படுவான்னு பார்த்தா உனக்கு கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா, நடு வீட்டுல இப்படி தண்ணியை கொண்டு வந்து ஊத்தனா யாரடி கிளீன் பண்றது, போ ஒழுங்கா மாப்பு எடுத்துன்னு வந்து கிளீன் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல. ஆனா அந்த பேய் வந்துட்டு கேட்காம அப்படியே இவ கிட்ட கிட்ட வர. இத பார்த்த உனக்கு ஒரு தப்பா சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேயின கூட பார்க்காம மூக்குலயே பொக்குன்னு ஒண்ணு வச்சிடறா. அதுக்கப்புறம் இந்த பேயை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பேய் வந்து அடி தாங்க முடியாம என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு பேயின்னு கூட பார்க்காம என்ன போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பேய் வந்துட்டு பதிலுக்கு அவளை போட்டு பொழந்து எடுக்க ஆரம்பிச்சிருது.